அக்னீஸ்வரன் சார், நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த கேஸை? இதுல நான் முன்னாடியே கேட்ட அதே கேள்விதான். மாநில அரசுக்கு பின்னடைவா அப்படின்னும் பொழுது எல்லா மாநிலங்களுக்குமான ஒரு பின்னடைவாக தான் இதை பார்க்க வேண்டி இருக்குது. அப்போ இனிமேல் இது எப்படி கொண்டுட்டு போவாங்கன்றது இருக்கு இல்லையா? இனிமேல் ஆளுநருடைய அழுத்தம் அதிகமாகும் பாஜக ஆளாத மாநிலங்களில் அப்படின்ற ஒரு மெசேஜை பாஸ் பண்ணியிருக்காங்களா? இந்தியாவில் வலிமையான மாநிலங்கள் இருக்கக்கூடாது என்பதை ஒட்டுமொத்த இந்தியாவே விரும்புகிறது, அப்படிதான் நான் பார்க்குறேன். ஏன்னா இதில் பார்வதி வாலா மற்றும் ஆர் மகாதேவன் அவர்கள் இரு நீதிபதிகள் வழங்கிய தீர்ப்பு 77 வருஷத்தில் ஒரு பொன்னான தீர்ப்பு. அதை நம்ம நடைமுறைப்படுத்தி இருந்தால் இந்தியா மிகப்பெரிய வல்லரசு நாடாக மாறியிருக்கும் என்பதில் அச்சமோ மாற்று சிந்தனையோ வேணவே வேண்டாம். சார், 77 வருஷத்தில் மத்திய மாநில அரசாங்கங்களின் உறவுகளை புதுப்பிப்பதற்காக அல்லது மாநில அரசின் எல்லையை ஒரு வரைவு கோடாக கொண்டு வரணும்னு சொல்லி இந்தியாவிலே முதல் முறையாக ராஜமன்னார் குழுவை அமைத்தது தமிழ்நாடு அரசு. அதற்கு பிறகு ஏஆர்சி குழு, அதற்கு பிறகு சர்க்காரியா, அதுக்கு பிறகு புட்ச் கமிட்டி, இத்தனை குழுக்கள் வந்ததற்கு பிறகும் மத்திய அரசு நாடாளுமன்றத்தில் அந்த திருத்தத்தை செய்யாதது ஏன்? அதை யார்கிட்ட கேட்கணும்? மாநிலங்கள் வலிமை பெற்றுவிடக்கூடாது. இல்ல, அதை மாநிலங்கள் தானே செஞ்சிருக்கணும். இன்னைக்கு நீதிமன்றத்துக்கு போகக்கூடிய மாநிலங்கள் அன்றைக்கு போயிருந்துச்சுன்னா பிரச்சனை கிடையாது. குறைந்தபட்சம் 2 விஷயத்தை அழுத்தமா அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. கல்வியை ஏன் திரும்ப மாநில பட்டியலுக்குள்ள கொண்டுட்டு வரீங்க அப்படின்ற விஷயத்திலையும் அதன் மேலேயும் இதுவரை நடவடிக்கை எடுக்கல. இன்னொன்று, ஆளுநர்களுடைய அதிகாரம் சம்பந்தமான விஷயங்கள்ல திமுக அதிமுகவுடைய 2 பேருடைய நிலைப்பாடும் ஆளுநர் விஷயத்துல ஒன்று தானே. அப்போ 2 அரசுகளுமே அதை மறந்துட்டாங்களா? அதை புரிஞ்சிக்க தவறிட்டாங்களா? நீங்க இன்றைக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த தீர்ப்புல தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் என்ன சொல்றாங்க? சட்டம் இயற்றக்கூடிய மாநில அரசு ஒரு சட்ட மசோதாவை இயற்றுச்சுன்னா அதுக்குத்தான் முதலிடம் அப்படிங்கிறாங்க. அப்ப 2வது தான் அந்த மசோதாவை நாம செயல்படுத்தக்கூடிய அதிகாரம் ஆளுநருடைய ஒப்புதல் 2வது. இதுல எது முதன்மையானதுன்னா, உச்சநீதிமன்ற அரசியல் சாசன அமர்வே சொல்லியிருக்கு, எப்பா சட்டம் இயற்றினா தானப்பா ஆளுநருக்கே வேலை அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இங்க 2 விஷயத்தை சொல்றாங்க. என்னன்னா, 2 அதிகார மையங்கள் ஒரு இடத்துல இருக்கக்கூடாது. அதுக்கு என்ன தீர்வு? அப்ப மக்களாட்சிக்கு கட்டுப்பட்டவங்க, அமைச்சரவைக்கு கட்டுப்பட்டவர் தான் ஆளுநர் தானே அதனுடைய தீர்ப்பு. அதனுடைய விஷயம் எப்படி? அதுதானே சொல்றாங்க மக்களால். சார், இங்க பாருங்க, எங்க லாக்குனா நடந்திருக்குன்னு பார்க்கணும். பார்த்துட்டு இருக்கிற மக்கள் நம்மை விட அறிவுஜீவிகள். 2 அதிகார மையங்கள் ஒரே இடத்தில் மோதக்கூடாது. சரி, அப்படி மோதினால் தீர்வு என்ன? சார், இப்போ ஒரு மசோதாவை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைச்சரவை ஆளுநருக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அப்போ ஆளுநர் அதில் என்ன நடவடிக்கை எடுக்கணும்னு உச்சநீதிமன்றம் வகுக்கிறப்போ இப்போ ஆளுநர் அதை 3 ஆப்ஷன் தான் பண்ணலாம். ஒன்று, நீங்கள் குடியரசுத் தலைவருக்கு அனுப்புங்க, அல்லது திருத்தம் ஏற்படுத்துவதற்காக நீங்கள் அமைச்சரவைக்கு அனுப்புங்க, அல்லது ஒப்புதல் கொடுங்க. இல்ல இல்ல, அப்போ அதிகாரம் முழுவதும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைச்சரவைக்கு தானே உண்டு. இல்ல சார், இல்ல சார். ஒன்று, அனுப்பிய மாநில அமைச்சரவை அனுப்பிய மசோதாவுக்கு ஒப்புதல் வழங்குவது 1. 2, நிராகரிப்பது, ரிஜெக்டட். 3, மாநில சட்டப்பேரவைக்கு திருப்பி அனுப்புதல் அல்லது ஜனாதிபதிக்கு அனுப்புதல். 3 தான். ஆமா. அப்ப இதுவரைக்கும் அதிகார மையத்துல மோதல் இல்ல. ஆனா இங்க 4வது ஒரு இது ஒண்ணு உருவாகுது, நிறுத்தி வைப்பு. அதுதான் இல்லன்றாங்களே. இல்லன்னு சொல்லிட்டீங்கல்ல, எவ்வளவு நாளைக்கு? அது விரைந்து முடிவெடுங்கன்றாங்க. அதுதான் இதத்தான் சார் 70 வருஷமா சொல்லிட்டு இருக்கோம் சார். ஒரே ஒரு சந்தேகம். இப்போ ஒரு மசோதாவை எடுத்துட்டு போய் ஆளுநர்கிட்ட கொடுக்குறோம். ஆளுநர் என்ன பண்றாங்க? இந்த ஷரத்தெல்லாம் சரியில்லை, இதை மாற்றி கொடுங்க அப்படின்னு அனுப்புறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது வருதுன்னா 2வது முறையும் அதே மசோதாவை ஆளுநருக்கு அனுப்புனார்னா ஆளுநர் கட்டாயமாக அதன் மேல முடிவெடுக்கணும் தானே. கிடப்பிலே போட முடியாதுன்னு தானே மறைமுகமான செய்தி.
அதாவது ஒரு முறை அனுப்பிச்சு விட்டா எத்தனை நாளையில அனுப்பணும் ஏதாவது இருக்கா? ஏற்கனவே நீட்டு விலக்கு தமிழ்நாட்டில் எல்லா கட்சிகளும் பாரதிய ஜனதாவை தவிர 4 சட்டமன்ற உறுப்பினரை தவிர ஒட்டுமொத்த 230 சட்டமன்ற உறுப்பினரும் ஆதரவு தெரிவிச்சாங்களே. எத்தனை நாள் கழிச்சு அனுப்பிச்சாங்க? சட்டப்பேரவை எத்தனை நாள் கழிச்சு அனுப்பிச்சாங்க? 142 நாள் ஆச்சு. 142 நாள் ஆச்சு இல்ல. ரெண்டாவது ஆனா அதுல ஒரு புள்ளி கூட மாற்றாமல் தானே திரும்பவும் ஆளுநருக்கு அனுப்பப்பட்டு குடியரசுத் தலைவருக்கு போச்சது. ரைட். இந்த கால அவகாசம் இருக்கல, விரயமாகுதுல. இதற்கு யார் பொறுப்பேற்பது? மாநில அமைச்சரவையா, ஒட்டுமொத்த சட்டமன்றமும் ஒப்புதலோடு கொடுத்த மாநில அமைச்சரவையா, நீதிமன்றங்களா? யார்? நாடாளுமன்றம் திருத்தி இருக்கணும். அப்ப அவங்களும் திருத்தல. ஆமா, நாடாளுமன்றம் மேல தானே அவங்களும் திருத்தல. அதான் சார். ஆமா சார், இதுல நீதிமன்றம் ஒண்ணும் பண்ண முடியாது. நீதிமன்றம் அதனுடைய வரம்புக்குள்ள நின்னுச்சு. சரி சரி, ஓகே. நீதிமன்றம் ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு சொல்லல, அதனுடைய வரம்புக்குள்ள இருக்குது. ரைட். எங்களால அவ்வளவுதான் முடியும். இல்ல இல்ல இல்ல, வரம்புக்குள்ள இருக்குது தெரியும் சார். எந்த இடத்துல மீன் இருக்கிறது என்பது மீனவர்களுக்கு தெரியும். அந்த இடத்தில் தான் வலையை வீசுவார்கள். மீன் இல்லாத இடத்தில் வலையை வீசவே மாட்டார்கள். அப்படி வீசினால் அவர்களுக்கு மீன் பிடிக்க தெரியவில்லை என்று பொருள், அனுபவம் இல்லைன்னு பொருள். இத்தனை ஆண்டு காலமா இருந்துச்சே, இதற்கு ஒரு கால நிர்ணயம் என்று இதுவரைக்கும் 77 வருஷத்துல எத்தனையோ நீதிமன்றத்தை நாடி இருக்கிறாங்களே, சொன்னாங்களா? 3 மாத கால அவகாசம் சொன்னாங்களே. இட்ஸ் a milestone. அந்த இடத்துல தான் பஞ்சாப் சட்லஜ் யமுனா இணைப்பு கால்வாய் மூலம் தொடர்பான அந்த மசோதாவில் 2016 நீதிமன்றத்துக்கு போறப்போ அதுலயும் சொல்லி இருக்கிறாங்க இல்லையா நீதிமன்றம். கரெக்ட். அதுல நம்ம வந்து மத்திய மாநில உறவுகள் சம்பந்தமான விஷயத்துல நம்ம எதுவும் செய்ய முடியாதுன்றது கரெக்ட் சார். இந்திய அரசியலமைப்பு சட்டம் சரத்து 142 இந்தியாவிலுடைய நீதிமன்ற உச்ச நீதிமன்றம் சொன்னால் அது இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனையும் அது சட்டமாக பயன்படுத்தப்பட வேண்டும், கீழமை நீதிமன்றங்கள் முதற்கொண்டு எல்லாருமே. ஆனால் நீங்க சொன்ன வழக்கிலையும் நான் சொன்ன வழக்கிலையும் சொல்லப்பட்ட அந்த கால வரையறை நடைமுறைப்படுத்தப்பட்டதா? இப்போ அந்த நடைமுறைப்படுத்தப்பட்டதற்கு பிறகு 3 மாத காலம் அவகாசம் சொன்னதுக்கு பிறகுதான் இந்தியாவிலேயே முதல் முறையாக இந்திய நாட்டினுடைய முதல் குடிமகனாகிய ஜனாதிபதி அவர்கள் 14 கேள்விகளை இந்த வழக்கில் தான் கொண்டு வந்து சொல்றாங்க. ஏன் சுருக்குன்றுச்சு? என்னடா அதிகார மையம் நம்மிடம் இருக்க வேண்டும் என்று சொல்றோம், இவங்க என்ன அதுக்குத்தான் இங்க என்ன சொல்றாங்கன்னா, இல்ல உங்களுக்கு 4 கிடையாது 3 தான். ஏற்று ஒப்புதல் அளித்தல், நிராகரித்தல், விளக்கம் கேட்டு மாநில சட்டசபைக்கு அனுப்புதல் அல்லதுதான் ஜனாதிபதிக்கு அனுப்ப வேண்டும். இப்ப என்னன்னா இங்க கடைசி அவங்க என்ன சொல்றாங்க தெரியுங்களா? நிறுத்தி வைப்பது எதை? மாநில அரசு மசோதாவை ஆளுநர் நிறுத்தி வைப்பது கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது என்று இன்றைய நீதியரசர் தலைமை நீதிபரசர் தலைமையில் இருக்கக்கூடிய PR கவாய் அவர்கள் அரசியலமைப்பு சாசனம் சொல்லுது. எதிரானதுன்னு தெரியும். இல்ல இல்ல, அதுதான் எனக்கு இப்போ நீதிமன்றம் சொன்ன இந்த கருத்து இல்ல சார், நீதிமன்றம் சொன்ன கருத்து இந்த சரியா தவறா? 2 கேள்வி வருது. இது யாரு கால நிர்ணயம் செய்து அப்படின்றப்போ எத்தனை வழக்குகள் உச்ச நீதிமன்றத்துக்குள்ள போயிருக்குது? உச்ச நீதிமன்றம் அப்பெல்லாம் சொல்லியிருக்கலாம் இல்லையா, கால வரையறை நிறைவேற்றுங்க, மசோதாக்கள் மீதான முடிவெடுக்கிறதுக்கான காலங்களை அவங்களுக்கு சொல்லுங்கன்னு சொல்லியிருந்திருக்கலாம். அப்ப செய்யல. இப்போ நீதிமன்றம் பின்வாங்கி பேசுது அப்படின்றப்போ தமிழ்மணி முதுநிலை வழக்கறிஞர் சொல்ற மாதிரி அரசு இயந்திரத்தை எதிர்க்க நீதிமன்றம் தயங்குது, மறுக்குது அப்படின்றதானே பட்டவர்த்தனமான ஒன்றா மாறுது. நீதிமன்றத்தின் மேலதானே தப்பா மாறுது. அப்போ நான் 2000-2003 சட்டக்கல்லூரியில் படிக்கிற போதே நம்ம தமிழ்மணி சார் வந்து அங்கே MBA பிரசிடெண்டாக இருந்தார். அந்த காலத்திலிருந்து சார் எனக்கு தெரியும். ஆனால் ஒன்றை சொல்லுகிறேன், சாருடைய பார்வை வேறு, என் பார்வை வேறு. ஏன் தெரியுமா? நீங்கள் நீதிமன்றத்தை சொல்லுவதை காட்டிலும் இதை அரசாங்கம் மத்திய அமைச்சரவை நீதிபதிகளா ஆளுநரை நியமிக்கிறார்கள். நீதிபதிகளா தனக்கு கட்சிக்காரர்களை மட்டுமே, காங்கிரஸாக இருந்தாலும் பாஜகவாக இருந்தாலும் தனக்கு ஆதரவாகவும் அந்த மாநிலத்தினுடைய ஆட்சி அதிகாரத்தை, மாநில சுயாட்சி அல்லது அவர்களுடைய அதிகாரத்தை கொஞ்சம் கொஞ்சமா குறைக்கணும்னு சொல்றது எது? ஒரு சில தகாத நிகழ்வுகள், அதாவது தவறான சம்பவம் நடக்குது, அதை மட்டும் நீங்க ரிஜெக்ட்னு சொல்லி போட்டா ஏற்றுக்கொள்ளலாம். அதிமுக ஆட்சியில
கோஆபரேட்டிவ் சொசைட்டி கூட்டுறவுங்களுக்கு 5 ஆண்டு காலம் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. அதை ஆளுகிற திமுக அரசாங்கம் என்ன சொல்லுச்சு? இல்லை, 5 ஆண்டு காலம் வெற்றி பெற்று போனவங்களை 3 ஆண்டு காலமா குறைச்சாங்க. அதை இவர் மாநிலத்தினுடைய ஆளுநர் நான் இதை நிராகரிக்கிறேன், நீங்கள் எப்படி அடிக்கடி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் சொல்றீங்களோ அதே மாதிரி தானே கூட்டுறவுகளும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க, அதை குறைப்பதற்கு இந்த அரசு மசோதா போட்டால் செல்லாது, ஆகவே நான் நிராகரிக்கிறேன். அவர்கள் அந்த 5 ஆண்டு காலம் அதுல என்ன தவறு? அதைத்தான் சொல்ல வந்தேன். அது மாதிரி விதிவிலக்குகளில் ஆளுநர் நிராகரிப்பு செய்திருந்தால் அவர் போற்றுதலுக்குரியவர். ஆனால் இதேது நீட்டு விலக்குக்கு மாறி முன்னாடி 2006ல நாங்க பொது நுழைவுத் தேர்வு இது பண்ண மாட்டோம் சொல்லி அன்றைய காங்கிரஸ் அரசாங்கம் 86 நாளில தமிழக அரசு தவறு. அக்னி சார், அதுல என்ன தவறு? எக்ஸ்பர்ட் கமிட்டியோட பரிசீலனையில் இருக்க சொல்ல வரேன். அங்க ஒரு நிமிஷம், அங்கதான் மத்திய அரசினுடைய வழக்கறிஞர் துஷார் மேத்தா சொல்லக்கூடிய விஷயம், ஆளுநரை ஒரு தபால்காரர்னு சொல்றாங்க. ஆளுநருக்கான வரையறைகளை அவங்க ஏற்க மறுக்கிறாங்க. இது எல்லாமே இருக்குல்ல அதுக்குள்ள. அது தவறு. ஷரத்து 200 சொல்றதுபடி ஆளுநருக்கான விருப்பம் உள்ளது அப்படின்றத நம்ம ஏற்க மறுக்கிறோம் தானே அர்த்தம். அந்த வார்த்தை தவறு. ஆனால் அதற்காக மாநில அரசு தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் போட்ட மசோதாவை நிறுத்தி வைப்பது சரியா? இல்ல, எனக்கு ஒரு 2 வழக்கு சொல்றீங்க நீங்க. ஒன்று கூட்டுறவு சங்க வழக்கு, இன்னொன்று நீட் வழக்கு. கூட்டுறவு சங்க வழக்குல ஆளுநருடைய முடிவு ஏற்புடையது, நீட் விவகாரத்தில் ஏற்புடையது இல்லைன்னா உங்களுடைய அரசியல் பார்வையினுடைய அடிப்படையில் தானே ஆளுநர் மதிப்பிடுறீங்க. அங்க தப்பு பண்றீங்க. நீட் வழக்குல நீங்க எத்தனை மசோதாக்கள் போட்டாலும் உச்சநீதிமன்ற நீதிபதியின் தீர்ப்பை விட உயர்ந்ததல்ல. அங்க ஏற்கனவே 5 நீதிபதிகள் போட்ட தீர்ப்பு தான் இந்தியாவில் இன்ன வரைக்கும் இருக்கு. அது தெரிஞ்சதுனாலதான் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதற்கு இல்ல, இவர்களை நம்பி பிரயோஜனம் இல்லை, ஆகவே மாநில அரசின் சட்டத்துக்கு உட்பட்டு உள் இடஒதுக்கீட்டை கொடுத்தார். ஆகவே அதுவும் இந்த அரசாங்கம் இப்ப இருக்கிற அரசாங்கம் செய்ய முடியல. இப்ப அதுக்குள்ள நம்ம போனோம்னா திசை மாறிடும். ஆனால் ஆளுநர் அவர்கள் ஏற்கனவே சுர்ஜித் சிங் பர்னாலா அவர்கள் இருக்கிற போது அரசு கேபிள் இதை உடனடியாக அவர்களுக்கு ஒப்புதல் வழங்கினார். அது போன்ற ஆளுநர் வந்தால் அப்போ ஆட்டுக்கு தாடி வளராதோ?